நான் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்ஃப்ரண்ட் ஆஃப். இந்த இன்ஃப்ரண்ட் ஆஃப் பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்து ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே, இன்ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னா முன்னால், முன்பாக, நமக்கு முன்னாடி. ஓகே, இப்போ நம்ம சொல்லுவோம்ல ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி வா, நான் உன் வீட்டுக்கு முன்னாடி தான் நிக்கிறேன், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. உன் வீட்டுக்கு முன்னாடி நான் காரை நிறுத்தி இருக்கேன், இந்த மாதிரி. அடுத்து காருக்கு முன்னாடி ஒரு பையன் நிக்கிறான், இந்த மாதிரி சொல்லுவோம்ல. அடுத்து அப்பா முன்னாடி இந்த மாதிரி பேசாத, அடுத்து குழந்தைங்க முன்னாடி இந்த மாதிரி பேசாத, இந்த மாதிரி நம்ம சொல்ற இடத்துல நம்ம இன்ஃப்ரண்ட் ஆஃப் யூஸ் பண்ணோம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நான் உன் வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறேன், நம்ம சொல்லுவோம்ல, நான் உன் வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறேன். இது எப்படி சொல்லலாம்? வீட்டுக்கு முன்னாடி. சரியா? அப்ப வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம் பாருங்க. முன்னாடி நிற்கிறேன், நின்று கொண்டு இருக்கிறேன். இப்போ பிரசன்ட்ல அந்த செயல் என்னது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஓகே, இப்போ நின்று கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாதான் அங்க என்னது கண்டினியூஸ் ஃபார்ம், பிரசன்ட் கண்டினியூஸ். மற்றபடி இது எல்லாமே என்னது சிம்பிள் பிரசன்ட் அப்படின்னு நினைக்க கூடாது. நான் உன் வீட்டுக்கு முன்னாடி இப்போ இந்த நிமிஷம் நின்றுட்டு இருக்கிறத நம்ம மென்ஷன் பண்றது. அது நம்ம தூய தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? நான் உன் வீட்டுக்கு முன்னாடி நின்று கொண்டு இருக்கிறேன், இப்படி நம்ம சொல்லுவோம். பேச்சு வாக்குல எப்படி சொல்லுவோம்? நான் உன் வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறேன், இந்த மாதிரி சொல்லுவோம். அதுதான். சரியா? அப்ப நான் உன் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? இப்போ பிரசன்ட்ல அந்த செயல் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஓகே, நீங்க இத சிம்பிள் பிரசன்ட்ல சொன்னாலும் தப்பு கிடையாது, ஆனா பிரசன்ட் கண்டினியூஸ்லயே சொல்லலாம். சரியா? இப்போ பிரசன்ட்ல ஒரு செயல் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அத பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி நம்ம சொல்லுவோம். அது எப்படி சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும், நான் ஐ. அதுக்கு அடுத்து பிரசன்ட் கண்டினியூஸ்க்கு சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து நம்ம பி வெர்ப் சேர்ப்போம் தானே. அந்த பி வெர்ப் என்ன? am, is, are, மூணுல ஒண்ணு. இங்க ஐ வந்திருக்கனால நம்ம am தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து வெர்பல். நான் உன் வீட்டிற்கு முன்னாடி நிற்கிறேன், நிற்கக்கூடிய செயல். நிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஸ்டாண்ட் தானே. அப்போ ஸ்டாண்டிங். ஓகே, ஸ்டாண்டிங். அடுத்து உன் வீட்டிற்கு முன்னாடி, அது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் முன்னாடி, இன் ஃப்ரண்ட் ஆஃப், இன் ஃப்ரண்ட் ஆஃப். அடுத்து உன் வீட்டிற்கு, யுவர் ஹவுஸ். ஓகே, அப்போ உன் வீட்டுக்கு முன்னாடி அப்படின்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஹவுஸ், இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஹவுஸ். ஓகே, அப்ப நான் உன் வீட்டுக்கு முன்னாடி நிக்கிற அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? I am standing in front of your house. Okay, I am standing in front of your house. Next, குழந்தைங்க முன்னால் அப்படி பேசாத, நம்ம சொல்றோம்ல, குழந்தைங்க முன்னாடி அப்படி பேசாத. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. இதுல சப்ஜெக்ட் கிடையாது. சரியா? குழந்தைகள் முன்னால், இது ஒரு செட். அப்படி பேசாத அடுத்து. அப்ப சப்ஜெக்ட் இல்லைன்னா நம்ம வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அடுத்து இது பாருங்க நெகட்டிவ், அப்படி பேசாத அப்படின்னு நெகட்டிவ்ல இருக்கு. சோ நம்ம அங்க என்ன போடுவோம்? டோன்ட் தானே. டோன்ட் பேசுறதுக்கு டாக், அப்ப டோன்ட் டாக் அப்படின்னா பேசாத. அப்படி அப்படின்னு சொல்றதுக்கு லைக் தட், அப்படின்னு சொல்றதுக்கு என்னது? லைக் தட். அடுத்து குழந்தைகள் முன்னால் அப்படின்னா முன்னால், அதுக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப். அடுத்து குழந்தைகள், சில்ட்ரன். ஓகே, அப்ப இன் ஃப்ரண்ட் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னா குழந்தைகள் முன்னால். குழந்தைங்க முன்னாடி அப்படி பேசாத அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? Don't talk like that in front of children. Okay, don't talk like that in front of children. அடுத்து நெக்ஸ்ட், எனக்கு முன்னால் உட்காரு. நம்ம சொல்றோம்ல, எனக்கு முன்னாடி உட்காரு. இது எப்படி சொல்லலாம்? எனக்கு முன்னால், இது அப்படியே இருக்கட்டும், உட்காரு. ஓகே, இந்த எனக்கு அப்படிங்கிறது என்னது? சப்ஜெக்ட் கிடையாது. எனக்கு முன்னால் இது ஒரு செட்டு,
உட்காரு அடுத்த இது வந்து என்னது ஆப்ஜெக்ட். இந்த முன்னால் அதுக்கு முன்னாடி வாரது எதை மென்ஷன் பண்றோமோ அது ஆப்ஜெக்டா எடுக்கணும். சரி, அப்போ எனக்கு முன்னால் உட்காரு அப்படின்னா சப்ஜெக்ட் இல்ல, சோ வெர்ப தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அப்போ உட்காரு, உட்கார்றதுக்கு இங்கிலீஷ்ல சிட். உட்கார்ந்தாச்சு. எப்போ எனக்கு முன்னால் அப்படின்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப். அடுத்து எனக்கு மீ ஆப்ஜெக்டா எழுதணும். சரியா, என்ன மென்ஷன் பண்ற, சோ மீ. அப்போ எனக்கு முன்னால் அப்படின்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. சரியா, அப்ப எனக்கு முன்னாடி உட்காரு அப்படின்னு சொல்றதுக்கு சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ஓகே, அடுத்து நான் மீராவுக்கு முன்னால் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நம்ம சொல்லல, நான் வந்து மீராவுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கேன். இது எப்படி சொல்லலாம் பாருங்க, நான் மீராவுக்கு முன்னால். ஓகே, இது ஒரு செட். உட்கார்ந்துட்டு இருக்கேன், யாரு நான் இல்ல, அப்போ சப்ஜெக்ட் வந்திருக்கு. சரியா, நான் வந்து மீராவுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்ப இது என்னது, உட்கார்ந்துட்டு இருக்கேன். பிரசன்ட்ல அந்த செல் கண்டினியூஸா நடக்கிறத நம்ம மென்ஷன் பண்றோம். அப்ப பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் நான் ஐ, அடுத்து என்ன வரணும், ஐ வந்தாச்சுன்னா ஆம் வரும். அதுக்கு அடுத்து verb, உட்கார்ந்துட்டு இருக்க, உட்காரக்கூடிய செயல். உட்கார்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது சிட், கூட ஐஎன்ஜி சேர்த்து பேசணும், சிட்டிங். ஓகே, சிட்டிங். அடுத்து மீராவுக்கு முன்னால் அப்படின்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப். மீராவுக்கு, மீரான்னு அப்படியே எழுதணும். ஓகே, இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீரா அப்படின்னா மீராவுக்கு முன்னால். நான் மீராவுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா I am sitting in front of மீரா, I am sitting in front of மீரா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, காரை வீட்டுக்கு முன்னால் நிறுத்து. நம்ம சொல்லுவோம்ல, காரை வந்து வீட்டுக்கு முன்னாடி பார்க் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி சொல்றது, இல்ல வந்து என்னது சப்ஜெக்ட் கிடையாது தானே, அப்போ சப்ஜெக்ட் இல்லைன்னா verb தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அப்போ காரை வீட்டுக்கு முன்னால் நிறுத்து, நிறுத்தக்கூடிய செயல். ஓகே, பார்க் பண்றது. அப்போ காரை நிறுத்துறதுக்கு பார்க், பார்க் the car. ஓகே, பார்க் த கார், காரை நிறுத்து, காரை பார்க் பண்ணு அப்படின்னு சொல்றது. எப்போ, எங்க வீட்டுக்கு முன்னால், வீட்டுக்கு முன்னால் இன் ஃப்ரண்ட் ஆஃப், முன்னால் அதுக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப். அடுத்து வீட்டுக்கு த ஹவுஸ். ஓகே, வீட்டுக்கு இக்கு அதுக்கு வந்து டு போடணும் அப்படி இல்ல, அந்த வீட மென்ஷன் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி preposition to வராது. சரியா, அப்போ காரை வீட்டுக்கு முன்னால் நிறுத்து அப்படின்னா park the car in front of the house. Okay, park the car in front of the house. Next, காரை வீட்டுக்கு வெளியே நிறுத்துங்க. நம்ம சொல்றோம்ல, காரை வீட்டுக்கு வெளியே நிறுத்துங்க. இது எப்படி சொல்றது பாருங்க, வீட்டுக்கு வெளியே, இங்க வந்து வெளியே மென்ஷன் பண்றோம். சரியா, நிறுத்துங்க. அப்ப நிறுத்துறதுக்கு பார்க். அடுத்து காரை அப்படின்னு சொல்லும்போது the car. ஓகே, பார்க் த கார், காரை நிறுத்துங்க. எங்க வீட்டுக்கு வெளியே. இங்க வீட்டுக்கு முன்னால் அப்படின்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ். இங்க வீட்டுக்கு வெளியே அப்படின்னா வெளியே, அவுட்சைட், அவுட்சைட் த ஹவுஸ். ஓகே, அப்ப காரை வீட்டுக்கு வெளியே நிறுத்துங்க அப்படின்னா park the car outside the house. Okay, park the car outside the house. Next, அப்பா முன்னாடி இப்படி இருக்காது. நம்ம சொல்லல, அப்பா முன்னாடி இந்த மாதிரி இருக்காது. இது எப்படி சொல்லலாம், அப்பா முன்னாடி இந்த மாதிரி இருக்காது. இல்ல வந்து சப்ஜெக்ட் கிடையாது, அப்பா முன்னால், அந்த முன்னால் அதுக்கு கூட சேர்ந்து வர அந்த பர்சன் யார் ஆப்ஜெக்ட நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சரியா, அப்பா முன்னால் இப்படி இருக்காது. அப்ப இது எப்படி சொல்றது, இருக்காத நெகட்டிவ். அப்ப இரு அப்படின்னு சொல்றதுக்கு அங்க பி, இருனா பி. இருக்காத அப்படின்னா டோன்ட் பி. ஓகே, இருக்காத டோன்ட் பி, டோன்ட் பி அப்படின்னா இருக்காத. எப்படி, இப்படி, இந்த மாதிரி அப்படின்னு சொல்றது. அப்ப லைக் திஸ். ஓகே,
இப்படி இந்த மாதிரி சொல்லும்போது like this. அப்பா முன்னால் அப்படின்னா in front of dad. Okay, in front of dad. இல்லனா father அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்ப அப்பா முன்னால் இப்படி இருக்காத அப்படின்னா don't be like this in front of dad. Don't be like this in front of dad. சரி, அடுத்து ஹாஸ்பிடல் முன்னால் வா. நம்ம சொல்லல ஹாஸ்பிடலுக்கு முன்னாடி வா அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? இல்ல சப்ஜெக்ட் கிடையாது தானே. அப்ப ஹாஸ்பிடல் முன்னால் வான்னு சொல்றோம். அப்ப verb ஃபர்ஸ்ட் எழுதணும். வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. அடுத்து முன்னால் in front of hospital, the hospital. Okay, அப்ப ஹாஸ்பிடல் முன்னால் வா அப்படின்னா come in front of the hospital. Okay, come in front of the hospital. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ ஹாஸ்பிடல் முன்னால் வருவியா? நம்ம கேட்போம்ல, நீ வந்து ஹாஸ்பிடல் முன்னாடி வருவியா அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம் பாருங்க, ஹாஸ்பிடல் முன்னால் வருவியா வருவாயா அப்படின்னு ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம கேக்குறோம். ஓகே, இனிமேல் தான் செயல் நடக்க போகுது, வருவியா அப்படின்னு. அப்போ ஃபியூச்சர் படி நம்ம क्वेश्चन கேட்கும்போது அங்க will யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்போம். சரியா? ஃபர்ஸ்ட் will போடுறோம். ஃபியூச்சர் டென்ஸ் படி நம்ம क्वेश्चन கேக்குறோம் அப்படின்னா அங்க ஃபர்ஸ்ட் will போடணும். அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் நீ, நீனா you. அடுத்து verb. verb எது? ஹாஸ்பிடல் முன்னால். இது ஒரு செட். சரி, வருவியா வரக்கூடிய செட். வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. அத அப்படியே எழுதணும். will you come அப்படின்னா நீ வருவியா அப்படின்னு அர்த்தம். எங்க? ஹாஸ்பிடல் முன்னால். அப்ப அந்த முன்னால் அதுக்கு in front of hospital, the hospital. ஓகே, அப்போ நீ வந்து ஹாஸ்பிடல் முன்னால் வருவியா அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேட்கலாம்? will you come in front of the hospital? will you come in front of the hospital? Okay, next one, உன்னால் ஹாஸ்பிடல் முன்னால் வர முடியுமா அப்படின்னு கேக்குறோம். உன்னால ஹாஸ்பிடல் முன்னால் வர முடியுமா அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம் பாருங்க, ஒரு செயலை செய்ய முடியுமா அப்படின்னு क्वेश्चन கேட்கும்போது, முடியுமான்னு கேட்கும்போது அங்க can யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம். இங்க ஃபியூச்சருக்கு நம்ம will யூஸ் பண்ணுவோம்ல, அதே போல ஒரு செயலை செய்ய முடியுமா அப்படின்னு क्वेश्चन கேட்கணும்னா அங்க can யூஸ் பண்ணுவோம். சரியா? can போட்டாச்சு. அடுத்து உன்னால் சப்ஜெக்ட் you. அடுத்து என்ன வரணும்? verb. ஹாஸ்பிடல் முன்னா வர முடியுமா வரக்கூடிய செயல். வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. அடுத்து இங்க ஹாஸ்பிடல் முன்னாடி in front of the hospital. ஓகே, அப்போ உன்னால் ஹாஸ்பிடல் முன்னாடி வர முடியுமா அப்படின்னா can you come in front of the hospital? can you come in front of the hospital? ஓகே, அடுத்து ஏன் முன்னால் அழாத. நம்ம சொல்றோம்ல ஏன் முன்னாடி அழாத அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? ஏன் முன்னால் அழாத அப்படின்னா இது வந்து சப்ஜெக்ட் இல்ல. அப்போ நம்ம verb தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அது பாருங்க, அழாத அப்படின்னு நெகட்டிவ்ல இருக்கு இந்த சென்டென்ஸ். அப்ப நெகட்டிவ்னா don't போட்டுட்டு அழுறதுக்கு இங்கிலீஷ்ல cry. அப்ப don't cry, don't cry அழாத. ஏன் முன்னால் அப்படின்னா in front of me, in front of me. ஏன் முன்னால். ஓகே, me. அப்போ ஏன் முன்னால் அழாத அப்படின்னா don't cry in front of me, don't cry in front of me. next, இது பேங்க் முன்னால் நடந்தது. நம்ம சொல்லுவோம்ல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அப்ப அது வந்து என்ன சொல்லுவோம்? இது வந்து பேங்க் முன்னாடி நடந்து அப்படின்னு. பேங்க் வங்கி. ஓகே, இது வந்து வங்கி முன்னாடி நடந்து அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்து அதுக்குதான் இதுன்னு சொல்றோம். அப்ப சப்ஜெக்ட் என்ன? இது. ஓகே, this. இதுனா this. பேங்க் முன்னால் நடந்தது. பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி நம்ம பேசுறோம். அது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சாச்சு. அப்ப என்ன? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து verb. நடந்தது, ஏதோ ஒரு விஷயம் நடந்தது.
நடந்ததுக்கு happened ed கூட சேர்க்கணும் past இல்ல ஓகே happened ஓகே நடக்கிறதுக்கு happen அதோட past form தான் happened அடுத்து பேங்க் முன்னால் அப்படினா in front of the bank ஓகே அப்போ இது பேங்க் முன்னால் நடந்தது அப்படினா இது எப்படி சொல்லலாம் this happened in front of the bank okay this happened in front of the bank அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க பேங்க் முன்னால் காத்துரு நம்ம சொல்றோம்ல பேங்க் முன்னாடி வெயிட் பண்ணு அப்படினு இது எப்படி சொல்லலாம் பேங்க் முன்னாடி வெயிட் பண்ணு அப்போ இதுல வந்து சப்ஜெக்ட் இல்ல தானே பேங்க் முன்னால் காத்துரு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றது ஓகே அப்ப வெர்ப் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் காத்துரு வெயிட் எங்க பேங்க் முன்னால் அப்படினா in front of the bank ஓகே அப்போ பேங்க் முன்னால் வெயிட் பண்ணு அப்படினா wait in front of the bank okay wait in front of the bank next நாற்காலியை மேசைக்கு முன்னால் போடு நம்ம சொல்றோம்ல சேர் வந்து மேசைக்கு முன்னாடி போடு அப்படின்னு இது எப்படி சொல்லலாம் பாருங்க இதுல வந்து என்னது சப்ஜெக்ட் இல்ல தானே நாற்காலியை மேசைக்கு முன்னால் போடு அப்ப போடுறதுக்கு put எதை போடணும் நாற்காலியை put the chair put the chair எதுக்கு முன்னாடி மேசைக்கு முன்னால் in front of the table ஓகே அப்போ நாற்காலி சேர் வந்து மேசைக்கு முன்னாடி போடு அப்படின்னு சொல்றோம் இது எப்படி சொல்லலாம் put the chair in front of the table okay put the chair in front of the table அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க அது உன் முன்னால் இருக்கு அப்படின்னு இது எப்படி சொல்லலாம் அது உன் முன்னாடி இருக்கு அப்படின்னு சொல்றேன் இது எப்படி சொல்றது பாருங்க அது உன் முன்னால் இருக்கு அப்படின்னா இது வந்து உன்னோட நிலையை பற்றி பேசுறோம் ஓகே அது எங்க இருக்கு எப்படி இருக்கு என்னவா இருக்கு இந்த மாதிரி நம்ம சொல்றதுக்கு நம்ம அங்க be verb யூஸ் பண்ணி தான் பேசுறோம் உன்னுடைய நிலையை பற்றி நம்ம சொல்லும்போது அப்ப அது உன் முன்னால் இருக்கு அப்படின்னா அதோட இருப்பிடத்தை பற்றி நம்ம சொல்றோம் ஓகே அதோட நிலையை பற்றி அப்போ இங்க be verb யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம் மெயின் வெர்புக்கு பதில் be verb வரும் சரியா அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அதுனா இட்னு சொல்லலாம் இல்ல தட்னு சொல்லிக்கலாம் சரியா இட் இல்லனா தட் போட்டுட்டு அடுத்து என்ன வரணும்னா be verb யூஸ் பண்ணுவோம் be verb இங்க என்ன வரணும்னா is அது முன்னால் இருக்கு அப்படின்னா பிரசன்ட்ல நம்ம சொல்றோம் அப்போ பிரசன்ட்க்கு am is are இந்த மூணுல ஒன்னு யூஸ் பண்ணணும் இங்க சப்ஜெக்ட் இட் வந்திருக்கு இட் வந்தா இங்க is தான் யூஸ் பண்ணணும் இதே இதுல that போட்டீங்கன்னா கூட இங்க is தான் யூஸ் பண்ணணும் ஓகே ஒண்ணே ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறது சரி அப்ப is verb is எழுதியாச்சு அடுத்து என்ன வரணும் முன்னால் அது இருக்கு அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கிறதா இட் இஸ் அப்படின்னா அது இருக்கு அப்படின்னு அர்த்தம் எங்க முன்னால் அப்போ முன்னால் அப்படின்னா in front of you ஓகே முன்னால் in front of you யூங்கிறது இங்க ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட்டுக்கும் யூ தான் வரும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம யூ தான் போடுவோம் சரியா அப்போ அது முன்னால் இருக்கு அப்படின்னா இது எப்படி சொல்லலாம் it is in front of you it is in front of you ஓகே அடுத்து கார் முன்னாடி ஒரு பையன் இருக்கிறான் நம்ம சொல்றோம்ல கார் முன்னாடி ஒரு பையன் நின்னுட்டு இருக்கான் அப்படின்னு இது எப்படி சொல்லலாம் இது வந்து கார் முன்னாடி ஒரு பையன் நின்னுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றது ஓகே இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது வந்து லாஸ்ட் ஒன் ஹோம்வொர்க் சரி ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க